ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர்னு பார்க்கலாம். திடீர்னு இப்போ நான் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன், அதுவும் இன்றைக்கி போட போடல. வாங்க இப்போது மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். எப்போ ஒரே மாதிரி வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒவ்வொரு டைமு ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் வைப்பேன். இன்றைக்கி எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி தலை கொஞ்சம் மீதி வச்சுருந்தேங்க, ஒரு 4 தலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஜிலேபி மீன், ஃப்ரெஷ் மீன், தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மசாலா ஜேபி மீன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். இதுக்கு புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 2, பூண்டு வச்சுருக்கிறோம். இப்போது தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேங்க. வெந்தயம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு போடல. கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடிகளெல்லாம் இந்த புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். ஏன் நைட்டுக்கு மட்டும் தான் வைக்க போகிறேன், கொஞ்சமாக வச்சா போதும், ஒரு வேளைக்கு தானே. ஏன்னா எல்லோரும் மறுபடியும் காலையில் அவளுக்கு 7 மணி ஷிஃப்ட்டு, அதனால் அவள் நேரத்துலேயே கிளம்பிடுவாங்க. ஏதாவது கலர் சாதம் செஞ்சு கொடுத்துருவேன். பையனும் 2 நாளாக வேல்யூஷனுக்காக போயிட்டான், அவருக்கு லீவு. ஏன்னா காலையில் டிஃபனோட சரி எதுவும் கட்டி கொடுத்தா மதியானத்துக்கு சாப்பிட்டுக்குவாங்க. சரியாகவே சமைக்கிறதில்ல வீட்டில், அவங்களும் சாப்பிட்றதில்ல. அதனால சரி நைட்டு இன்றைக்கி சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு வச்சிடலான்னு வச்சுட்ருக்குறேங்க. பொரிஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கு வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உப்பு புளிப்பெல்லாம் பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து தலையை சேர்த்துக்கலாம். சுத்தமாக கழுகி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வச்சிட்டோம்னா அது 2-3 நாள் கழிச்சு யூஸ் பண்ணாலும் எந்த ஸ்மெல்லும் வராது, நல்லா இருக்குங்க. நல்லா ஃப்ரெஷ் மீன். இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி. ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டி உலகிட்லேயே மாங்காவும் நல்லா வெந்துடும், அந்த மீன் மண்டையும் நல்லா வெந்துடும். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.